அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் முன்னேறி சென்று ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் அதிசாரமாக சிம்மராசிக்கு சென்று பிறகு மீண்டும் வக்கரகதியில் கடகராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த வருஷம் புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு வருட இறுதி வரை இருக்க போகிறது. அதே மாதிரி ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் குரு கேது 3 கிரக இணைவு நிகழப்போகிறது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ஜீவன குருவாக 10வது வீட்டிலே 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட பலன்கள் இரண்டும் கலந்த பலன் இந்த பதிவில் காணலாம். துலாம் ராசிக்கு 3 6ஆம் அதிபதி முயற்சிக்கும் சத்ருவுக்கும் குருவே அதிபதியாக வருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணம் முதல் 7 கட்டத்திற்குள் சனி பகவான் இருந்தார் என்றால் உங்களுக்கு இடது கால் வலிக்கும். இடுப்புக்கு கீழே இடது கால், முட்டி மூட்டு எலும்புகள், பாதம், இந்த மாதிரி காலில் வலி வேதனை ஏற்படும். லக்கணம் முதல் 7 கட்டத்திற்கு மேல் சனி பகவான் இருந்தார் என்றால் உங்களுக்கு வலது கால் வலிக்கும். வலது முட்டி, பாதம், இப்படி எலும்பு நரம்பு இந்த மாதிரி வலிக்கும். இது ஏன் அப்படின்னா ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது சனி பகவானுடைய காரகத்துவமான கால், பாதம் இந்த மாதிரி வலி வேதனைகள் உண்டாகும். மற்றபடி ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது கடன் இருந்தால் கடனை கட்டலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல வருமானத்தை கொடுக்கும். துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செல்வது எந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த 2 ஆண்டு காலமாக உங்களுக்கு இருந்து வந்த பண நெருக்கடி, வேலை தொழில் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், தந்தை உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் இந்த ஆண்டு பெரும்பாலும் குறையும். உச்ச ஜீவன குருவாக 10வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து இந்த வருஷம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வங்கிகளில் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவீங்க. 10வது வீட்டிலே குருபகவான் அமரும்போது தொழிலும் சரி, வேலையும் சரி, உத்தியோகமும் சரி கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். நிரந்தரமாக மாத சம்பளமோ தினந்தோறும் வருமானமோ சம்பாதிக்கிற மாதிரி இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிரந்தரமாக ஒரு வேலையோ ஒரு தொழிலோ அமைத்து கொள்வீர்கள். தொழில் நன்றாக அமைந்து விட்டாலே, வேலை நல்ல வேலை கிடைச்சி விட்டாலே பணம் தாராளமாக கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு தாராளமான பணப்புழக்கம் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியாகும். தொழில் சார்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றியாகும். 10வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கும் போது
தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் பயபக்தியுடன் இருப்பீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று பயந்துக்கிட்டு வேலை வைப்பீங்க. அதே மாதிரியே அதில் உண்மையும் இருக்கும். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். பயமும் பக்தியுடன் இந்த வருஷம் தொழிலை செய்வீர்கள். சினிமா துறையில், கலைத்துறையில் இருப்பவர்கள், நடிப்பு, மியூசிக்கு, பாடல், கவிதை, எழுத்துத்துறையில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு பிரபலமாவீர்கள். விருதுகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. செவ்வாய், குரு, கேது 3 கிரக இணைவு இந்த ஆண்டு செல்லும்போது தெய்வ காரியங்கள், ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். அடிக்கடி கோயிலுக்கு போட்டுருவீங்க. அதே மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படித்து அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவீங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக ஒரு சில மாதத்துக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும். கருவுற்ற பெண்கள் கடகராசியில் புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு செல்லும்போது ஆபத்தான பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். இந்த பரபாவ வருடம் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கந்தாய பலன் சித்திரை முதல் பங்குனி வரை முக்கந்தாயம் உண்டு. முக்கந்தாயம் இருக்கும்போது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக தாராளமான பணவரத்து உண்டு. கடகராசியில் குரு அமர்ந்து துலாம் ராசிக்கு 2வது வீட்டை 5ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். குடும்பஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சு, உங்கள் குடும்பம், குடும்ப நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குரு புகானுடைய 7ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குத்தகை நிலம், நீங்கள் குத்தகை நிலம் விவசாய நிலம் ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதில் பிரச்சனை வரும். அல்லது நீங்கள் குத்தகைக்கு வீடு விட்டாலும் சரி, விவசாய நிலம் விட்டாலும் சரி, இந்த ஆண்டு அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. குத்தகை விடக்கூடியவர்கள் சரியாக பேசிக்கிங்க, சரியாக பத்திரம் எழுதிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் பணம் கட்டுற அளவுக்கு பிரச்சனையை இழுத்து விட்ருவாங்க. ஏன்னா 4வது வீட்டிற்கு ஐப்பசி மாதம் முதல் ராகு வருகிறார். வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து சார்ந்து சிலர் அதிக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஏலத்துக்கு விற்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். 4வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது சிலர் இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழிலுக்காக, வேலைக்காக, உத்தியோகத்திற்காக நகை ஆபரணங்கள் பேங்கில் அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 4வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இரவில் அதிக நேரம் விழித்திருக்காமல் நீங்கள் சாப்பிட்டு படுத்து உறங்குங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். துலாம் ராசிக்கு 6வது வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். தன் வீட்டை தானே பார்வை செய்கிறார். அங்கே சனி அமர்ந்திருக்கிறார். வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் ஒரு சிலருக்கு வாய் தகராறு வரும். சண்டை தெருவெல்லாம் பார்த்துங்க. 6ஆம் வீட்டை 6ஆம் அதிபதி பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி தீரும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழும்போது
உத்தியோகம் நன்றாக இருக்கும். பதவி உயர்வு காரணமாக சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். குருபகவான் 9ஆம் பார்வையால் 6வது வீட்டை பார்வை செய்யும்போது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு வரை, விவாகரத்து வரை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம், குருபகவானுடைய பார்வை 3 வீடுகள் மூலம் ஏற்பட போகிறது. இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் காணலாம். சாதகமில்லாத திசா புத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும். 10லே குருபகவான் வரும்போது பயபக்தியுடன் இந்த ஆண்டு தொழிலை செய்ய போகிறீங்க. ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் உங்களுக்கு குரு பலன் வருகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பிரயாணங்கள் அதிகரிக்கும். இந்த மாதங்களில் வீடு கட்டலாம், தங்க நகை ஆபரணங்கள் எடுக்கலாம். சிம்மராசிக்கு குருபகவான் வரும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிக லாபங்கள் உண்டு. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.